ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சுவையான தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான தக்காளி 2 பழம், நல்லா பெரிய பெரிய தக்காளி பழம் எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் அரைச்சி நம்ம எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. இன்னொரு நாளைக்கு கையில் மசிஞ்சு அது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கூட 2 வரமிளகா போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு பூண்டு உளிக்காத பூண்டு அப்படியே போட்டுக்கோங்க. நான் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன். ஈஸியாக தாங்க இருக்கும், சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜீரகம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரக மிளகுவோட நெக்ஸ்ட்டு இதிலே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு இவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டேஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுலேயே கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புளியை வாஷ் பண்ணி நம்ம இவ்வளோ ஊற வச்சுக்கலாம். ஏன்னா புளி கம்மியாக ஊற வச்சா போதும். ஏன்னா தக்காளி ஆட் பண்ணுறதுனால நம்ம புளி கம்மியாக ஊற வச்சுக்கலாம். அப்புறம் தாளிப்புக்காக வரமிளகாவும் அப்புறம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மிக்சியில் அரைச்சி வச்சு எடுத்துட்டேன் தக்காளி சாறு. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஜாரில் இருக்கிறது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது கொத்தமல்லி தலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கையாலே மசிஞ்சு இதால் இப்படி இது பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வரமிளகாவை ஆட் பண்ணி நம்ம இப்படி பண்ணோம்னாலும் அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், வரமிளகாவை நல்லா அப்படி மசிஞ்சு கையிலேயே இது பண்ணோம்னா அதோட காரம் கொஞ்சம் நல்லா ஆட் ஆகும். நல்லா கையிலேயே இப்படி மசிஞ்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி கரைச்சல் யூஸ் பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ செய்முறை எப்படின்னு பார்த்துடலாம். பேன் சூடான பிறகு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலை வரமிளகா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வைக்கிறதை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது ஊற்றும் போதே செம வாசம் வருது. இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். காரம் ஓகே, புளி ஓகே, உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் இந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காவை திருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தலையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கொதி வர ஆரம்பிக்குது. அந்த கொதி வர ஆரம்பிக்க டைம்லேயே நம்ம இந்த கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொதி ஆரம்பிக்குது. லைட்டாக கொதி வரும்போதே, இப்போ நுர கட்டும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான டேஸ்டான ரசம் ரெடி. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
இது ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.